கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அழுகிறாய் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை காணவும் அவர்களை தேற்றவும் உம்மை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். மற்றவருடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்காது. ஆனால் எங்கள் தேவனாகிய நீரோ எங்களை தேற்றவும் ஆற்றவும் எங்களுடைய பாரங்களை சுமக்கவும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நீர் மட்டுமே. எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர் நீர் மட்டுமே. இந்த செய்தியிலே ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அழுகிறாய் என்று வேதத்திலே எப்பொழுதெல்லாம் யார் அழுகிறார்களோ அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து ஆறுதலை கொடுத்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனை பல இடங்களிலே வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்களின் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. ஆனால் நம்முடைய கண்ணீரை பார்த்ததும் பதறி துடிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஒரு தாய் தேற்றுகிறது போல நம்மை தேற்றுகிறவர் அவர். யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் எப்படியோ உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் அப்படித்தான். இந்த உலகத்தில் இருக்கிற நட்பு, உலகத்தில் இருக்கிற அன்பு, உறவுகள், ஆசாபாசங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை எதற்காகத்தான் இருக்கிறதே தவிர நித்தியமான அன்புடையது, மாறாத அன்புடையது, தாயை காட்டிலும் மேலான ஒரு அன்பு, அது தேவனுடைய அன்புதான். இதை ராஜாவாகிய தாவீது நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான். அதனாலே வேதத்தில் அவனுடைய சங்கீதங்களை பார்க்கும் பொழுது முற்று முடிய தேவனையே நம்பி வாழ்ந்தவனாக அவனை நாம் பார்க்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற அப்படின்னால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி தேவனை முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். அவனை போல தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவன் இந்த உலகத்தில் வேறு யாரையும் சொல்ல முடியாது. பரலோகத்திலே உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர வேறு விருப்பமில்லை என்று சொன்னவன் ஒரு ராஜா, தாவீது ராஜா. அவன் ராஜாவாக இருந்த போதிலும் அவன் எதையுமே நம்பவில்லை, எதையுமே அவன் பெரிதாக எண்ணமில்லை. அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
ஒரு ராஜா கண்ணீர் வடிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கும்? ஒரு ராஜா நினைத்தால் அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை அவன் எப்பொழுது எழுதினான்? பெலிஸ்தர் தாவீதை பிடித்த பொழுது என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது அவன் அந்த சங்கீதம் முழுவதும் பல காரியங்களை சொல்லியிருக்கிறான். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதே நேரத்தில் என் அலைச்சல்களை தேவர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவனுடைய அலைச்சல்கள், அவனுடைய வேதனைகள், அவன் பல நேரத்தில் துரத்தப்பட்டான், காட்டிலும் மேற்றிலும் அலைந்தான். அப்பொழுதெல்லாம் அவன் கண்ணீர் விட்டு அழுதிருக்க வேண்டும். சொந்த பிள்ளை அவனை பிற்காலத்தில் துரத்தினான். எத்தனையோ துன்பங்கள் அவனுக்கு இருந்த போதிலும் இந்த கண்ணீரை, என்னுடைய அலைச்சல்களை நீர் அறிகிறீரே ஆண்டவரே, உம்முடைய கணக்கிலே அந்த கண்ணீரை வைத்து வையும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அதற்கு காரணமானவர்கள் கணக்கு சொல்ல வேண்டும். ரத்தம் சிந்துதல் மாத்திரம் இரத்தப்பழி அல்ல, கண்ணீர் சிந்த வைக்கிறது கூட அது ஒரு பெரிய இரத்தப்பழி தான். ஒரு மனிதன் கண்ணீர் சிந்துகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளம் வேதனைப்பட்டு அந்த வேதனையின் உச்சகட்டத்தில் தான் கண்ணீர் வரும். அதற்காகத்தான் யாரையும் கண்ணீர் சிந்தும்படி நாம் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். இங்கே பாருங்க, ஒரே ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன், அவன் அழுகிற சத்தத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் இறங்கினார். இப்பொழுது பாருங்க, ஏன் அழுகிறாய் என்று தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி கேட்கும்படியாக செய்த காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய ஆகார், அவள் இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை கண்டு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் சொல்லுகிறாள், அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். இவர்கள் என்னுடைய மகனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக அந்த அடிமை பெண்ணின் மகன் இருக்கிறதில்லை என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்படுறது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதனால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள், ஈசாக்கிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும், அதனாலே அவள் அனுப்புகிறாள் என்று சொன்னால் அனுப்பிவிடு. ஏன் என்றால், ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருக்கிறான். அதே நேரத்தில் புறஜாதியாராகிய அல்லது இஸ்ரவேல் வம்சத்தார் அல்லாத வேறு அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று தேவன் சொன்னதுனால, அப்படி சில ஜாதிகள் ஆபிரகாமுக்கு பிறந்தது. அதனாலே அவர்களை தூரமாக வைத்து விடும்படியாக சொன்னார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் சொல்கிறார், அடிமை பெண்ணின் மகனும் உன்னுடைய வித்தா இருக்கிறதுனால அவனை ஒரு ஜாதியாக்குவேன், அதனால நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னதுனால ஒரு துருத்தி தண்ணீரையும் குழந்தையையும் அவருடைய கையில் கொடுத்து விட்டு அவன் அனுப்பிவிட்டான். பெயர்சபாவின் வனாந்திரத்தில்
அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தண்ணீர் செலவழிந்த பிறகு தண்ணீர் தாகத்தினாலே பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்து, அதாவது அம்பு பாயிற தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தமிட்டு அழுதது ஆகார் தான். ஆனால் தேவன் ஆகாருக்காக இறங்கி வரவில்லை. பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். ஆகாருடைய கண்ணீருக்கு அவர் இறங்கினார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகி ஆபிரகாமுடைய வித்தாக அவன் இருக்கிறதுனால அவன் மேலே மிகுந்த கரிசனை உடையவராக தேவன் விளங்கினார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஒரு தண்ணீர் துறவை அவள் பார்க்கும்படி அவளுடைய கண்களை அந்த தேவதூதன் திறந்தான். அவள் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார், அவன் வளர்ந்து வல்லவனானான் என்று இந்த செய்தியெல்லாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இப்படி கண்ணீரை காண்கிற தேவன், அதனால தான் அவர் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயரிட்டார். எங்கோ இருக்கிற தேவன் அவர் வானத்தில் இருந்தார். வானத்தில் மாத்திரமல்ல, அவர் எங்கும் இருக்கிற சர்வலோக வியாபி. இவருடைய சத்தத்தை கேட்டவுடனே தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை விடுவித்தார். யார் நம்மை இப்படி விடுவிக்கக்கூடும்? இன்றும் பிரியமானவர்களே, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் தேவன். ஏன் தெரியுமா? நாம் ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, அந்த வழியில் வந்த நம்முடைய முற்பிதாக்கள் சந்ததியாக இருக்கிறதுனால நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுக்கும் தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய முற்பிதாக்களின் கண்ணீருக்காக, ஆகாருடைய கண்ணீருக்காக பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டாரு. அதுபோல ஆகாரை போல நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக சிந்தின கண்ணீர் வீணாக போகாது. அதற்காகத்தான் தேவன் சொன்னார், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். நெகேமியா சொன்னா, நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களுக்காகவும் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி, அப்படித்தான் அறிக்கையிட்டார்கள். அப்படித்தான் அதை கட்டி முடித்தார்கள். நகரத்தில் இருந்த அலங்கங்களை கட்டி முடிக்க இப்படிலாம் செய்தார்கள். நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களுக்காகவும் நாம் அதை அறிக்கையிட வேண்டும். அதற்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போயிருக்கலாம். அது நம்முடைய குடும்பத்தை தாக்கக்கூடாது என்றால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய மடியிலே சரி கட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் அன்பானவர் தான், ஆனால் அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனாலே மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே,
ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று சொன்னார். இந்த அழுகைக்கு, இந்த கண்ணீருக்கு எவ்வளவு சக்தி உண்டு தெரியுமா? தேவனே இறங்கி வந்தார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆனால் அவரை நேசித்து வந்த மார்த்தாள், மரியாள், சீஷர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கல்லறையை தேடி. ஆனால் அங்கே இயேசு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய சரீரத்தை காணவில்லை. அதனாலே வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். ஒரு பெண் அதிகாலையில் எழும்பி தனியாக ஓடி வருகிறாள். அவள் ராத்திரியெல்லாம் தூங்கி இருக்க மாட்டாள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் அதிகமாக நேசித்த மக்கள். அவர் மரித்து விட்டார், அவரை அடக்கம் செய்திருக்கிறார்களே, அந்த கல்லறையாவது போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் மிகுந்த சிரத்தையோடு அதிகாலையில் எழுந்து தனியாக ஓடி வருகிறாள். அந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை பார்த்தால் பின்னாலே ஓடி வருகிறதான இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களான பேதுரு, சீமோன் பேதுரு இடத்திலும், இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனாகிய யோவான் இடத்திலும் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவள் பார்த்திருக்கிறாள், அங்கே கல்லறை திறந்து இருக்கிறது, அங்கே இயேசுனுடைய சரீரம் அங்கே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கையிலே அவள் குனிந்து கல்லறையிலே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தெரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு, என் ஆண்டவரை வைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று அவள் சொன்னாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியவில்லை. காரணம், அவர் மறுரூபம் அடைந்த சரீரத்தில் அங்கு இருந்திருக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அவள் மரியாளே என்று அழைத்த பொழுது அங்கே இயேசு வெளிப்பட்டதை பார்க்கலாம். அப்படி இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லும் பொழுது அவள் அப்பொழுது சொன்னதை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்போடு கூட அவள் இருக்கிறாள் பாருங்க. மரித்து போன அந்த சரீரத்தை நீர் ஏதாவது எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது வைத்திருக்கிறீரா, சொல்லும், நான் அதை போய் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்கிறார். இவள் எடுத்து அதை என்ன செய்ய முடியும்? இப்படி அவள் என்ன சொல்லுகிறாள், என்ன பேசுகிறாள் என்பதையே அறியாமல் அவள் சொல்லுகிற அளவுக்கு அவர் மீது அவள் அவ்வளவு அன்பு உடையவளாக இருந்தால், அழுதாள். இந்த அழுகையை கேட்டுத்தான் இயேசு அவளுக்கு தரிசனமானார். நாமும் கூட இயேசுவின் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாக அவரை எண்ணி அவரை தேடும் பொழுது நமக்கு அவர் வெளிப்படுவார். வேதம் சொல்லுகிறது, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நாமும் தேட வேண்டும், உண்மையாய் தேட வேண்டும், கண்ணீரோடு தேட வேண்டும். கண்ணீரோடு தேடும் பொழுது
நமக்கு பின்னே அவர் நின்று நம்மை பேர் சொல்லி கூப்பிடுவார். மரியாளே என்று அழைத்த அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை கூப்பிட மாட்டாரா? நிச்சயம் கூப்பிடுவார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார். தேவன் தாமே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களிலே பரலோகத்திலே நமக்கு கண்ணீர் இல்லை. அந்த கண்ணீர் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது என்ன ஒரு நிகழ்ச்சியிலே நடந்தது என்று பார்க்கும் பொழுது, மரியாளும் அவருடைய சகோதரியாகிய மார்த்தாலும் பெத்தானியா கிராமத்திலே இருந்த லாசரு என்கின்ற அவர்களுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது லாசரு மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தார். அவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாள், மரியாள் இவர்களோடும் கூட அவர் அன்பாயிருந்தார். இந்த லாசரு வியாதிப்பட்டான். ஆனால் இயேசு வெளியே வேறு ஊரில் இருந்தார். அதனாலே உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று அவருக்கு அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். சீஷர்களுக்கு புரியவில்லை. நித்திரையாயிருந்தால் அவன் சுகமடைவான் என்றார்கள். ஆனால் அவனுடைய மரணத்தை குறித்து தான் அவர் சொன்னார். நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று அவர்கள் நினைத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, அவன் மரணம் அடைந்து விட்டான். இவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் லாசரு மரணமடைந்த செய்தி ஆண்டவருக்கு தெரிந்தது. அதனாலே அவர் அப்படி சொல்லும் பொழுது அங்கே கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிற்று. அப்பொழுதுதான் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாரும் அழுகும் பொழுது கண்ணீர், இயேசுவும் கண்ணீர் விட்டார். அதற்காகத்தான் அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இப்பொழுது அழுகிறவர்கள் குறைவு, சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுகிறவர்களும் குறைவு. ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் தான் உண்டு. ஒருவன் வேதனையிலே துடித்து அழுதால் இவனுக்கு வேண்டும், இவன் கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று சொல்லி அவனை தூஷிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். என்றால் இது கடைசி காலமாக இருக்கிறதுனால பொல்லாங்கனுடைய பல சுபாவங்கள் மனிதர்களுக்குள்ளே இப்பொழுது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தனக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அப்பொழுது அதன் மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மரித்து 4 நாள் ஆயிற்றே, இது நாருமே என்று அவனுடைய சகோதரி சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர்?
ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் பிரேத சீலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி இந்த அழுகைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறவர் நமக்கு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் அழுதார்கள்? அழுகிறவர்களை பார்த்து அழாதீர்கள், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாகத்தான் இருக்கிறாள் என்று ஏன் சொன்னார் என்றால், ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய எவீரு என்ற ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடினால தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அப்படியே அவர் போகிற வழியிலே திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, அந்த எவீருவை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டுக்கு வந்த பொழுதுதான் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர விடாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னார். ஏன் எல்லாரையும் வெளியே அனுப்புகிறார் என்று சொன்னால், அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவிசுவாசத்தோடு கூட அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் மரித்து போனாள் என்பதுதான் அவருடைய பேச்சாக இருக்கிறது, அவருடைய எண்ணமாக இருக்கிறது, சிந்தையாக இருக்கிறது. ஆனால் அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவள் எழுப்பப்பட போகிறாள், அவளுக்குள்ளே உயிர் இருக்கிறது, தேவன் அவளை எழுப்பப் போகிறார் என்ற விசுவாசம் இயேசுவுக்கும் இந்த 3 சீஷர்களுக்கும் மட்டும்தான் இருந்தது. ஆனால் பெற்றோரும் அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்ததுனால தான் அவரை அழைத்தார்கள். எனவே அவர்களை கூட வைத்து கொண்டார், மற்றவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டார். நாமும் கூட ஏதாவது ஜெபிக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, அதை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பெற்றுக்கொள்வோமா மாட்டோமா என்று இருமனத்தோடு இருக்கிறவர்கள் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து ஏதேனும் நன்மை பெற்றுக்கொள்ள அவனாலே முடியாது. காரணம், விசுவாசம்தான் முக்கியம். இப்படி இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால அவள் உயிரோடு எழும்பினாள். இதிலே பாருங்க, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததுனால அவரை பார்த்து நகைத்தார்கள். பின்பு அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 41 முதல் 49 வரை இருக்கிற வசனங்களில் இதை நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ஒரு ராஜாவே அழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். ராஜா அழுகிறது லேசான காரியம் அல்ல. ராஜா அழுகிறதை யாராவது பார்த்தால் இவன் இவ்வளவு கோழையா இருக்கிறானே என்று சொல்லி அவனுடைய வீரத்துக்கு அது இழுக்காக கூடும் என்றுதான் அவன் என்ன செய்தான், சுவர்புறமாக திரும்பி அவன் அழுதான் என்று பார்க்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுதான். ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால், அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் மரித்து போவது தேவனுடைய சித்தம். ஆனால் இவன் என்ன செய்கிறான், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனுக்கு முன்பாக உண்மையிலேயே அவன் மன உத்தமமாய் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். தேசத்திலே இருந்ததான பல அருவறுப்புகளை அக்கிரமங்களை எல்லாம் அவன் மாற்றி அமைத்தான். எத்தனையோ சீர்திருத்தங்களை தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் செய்தான். அதை வைத்து அவன் கேட்கிறான், நான் இப்படியெல்லாம் செய்தேனே, நான் ஏன் மரித்து போக வேண்டும், எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவன் கேட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவன் அரண்மனை விட்டு வெளியே கிளம்பி விட்டான். ஆனால் அவன் வெளியே போவதற்கு முன்னதாக கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் அவனோட பேசினார். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். தேவன் கண்ணீரை காண்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரை பார்த்ததும் அவருக்கு மனம் இலகிவிட்டது, மனம் பொறுக்கவில்லை. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல, நீ போய் என்னுடைய தேசத்தினுடைய அதிபதி, என் ஜனத்தின் அதிபதியை நோக்கிப்படி சொல் என்று சொல்லி வேக வேகமாக சொல்லி அனுப்புகிறார். அதுதான் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அது மட்டுமல்ல, இந்த உனக்கும் இந்த நகரத்துக்கும் ஆதரவாயிருப்பேன், அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பி வைப்பேன் என்று சொல்லி இதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். சூரிய கடிகாரத்தில் சூரிய சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாக செய்வேன். முன்னிட்டு திரும்புவது பெரிய காரியம் அல்ல, ஆனால் பின்னிட்டு திரும்புவது என்று சொன்னால் அவனுடைய ஆயுசு நாட்களிலே பின்னிட்டு அது திரும்பும். அப்படி செய்தார், 10 பாகை திரும்பும்படியாக செய்தார். இவனுக்கு 15 வருடங்கள் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்து, இந்த 15 வருடங்கள் எதற்காக கூட்டி கொடுக்கப்பட்டது? அவன் இன்னும் கூட தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தேசத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், தேசத்தில் இருக்கிறதான அருவறுப்புகளை எல்லாம் நீக்க வேண்டும், விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும். இப்படி பல நன்மைகளுக்காகத்தான் 15 வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கும் கூட எத்தனையோ பேர் நம்மளே எப்பொழுதோ மரித்து போயிருக்க வேண்டியவர்கள். இத்தனை வருடங்கள் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார்? நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை சீர்திருத்த வேண்டும், எதிர்கால சந்ததியாகிய பிள்ளைகளை சீர்திருத்த வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை பாவங்களை நீக்க ஜெபிக்க வேண்டும். இப்படி பல காரணங்களை வைத்துத்தான் தேவன் நமக்கு கிருபையாய் இந்த நாட்களை எல்லாம் கூட்டி கொடுத்திருக்கிறார்.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். இப்படி ஏசாயாவுக்கு 15 வருடங்கள், எசேக்கியாவுக்கு 15 வருடங்கள் திரும்பி தரும்படியாக தீர்க்கதரிசியாக ஏசாயா கூறுகிறான். அப்படியே நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி ராஜாவுடைய பாதங்களிலே விழுந்து அழுதாள். அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். இப்படி ராஜ சமூகத்திலே ராஜாவிடத்திலே அவள் அழுது விண்ணப்பம் பண்ணினதும் அவளுடைய கண்ணீரை கண்ட ராஜாவுக்கு மிகுந்த இரக்கம் உண்டாயிற்று. அவன் சொல்லுகிறான், ராஜ்யத்திலே பாதி வேண்டுமானால் உனக்கு தருவேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்கிறான். இது மாத்திரமல்ல, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்த ராஜாவுடைய உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்கு மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி ரட்டுடித்து சாம்பலிலே கிடந்தார். ஏனென்றால் யூதர்களுக்கு விரோதமாக யூதர்களை எல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை இதே ராஜாவின் மூலமாக, ராஜாவுக்கு அது தெரியாமலேயே ராஜாவினுடைய பிரபுவாக இருந்த ஆகாகியனாகிய ஆமானின் மூலமாக வெளிப்பட்டது. இதை அறிந்துதான் இதை மாற்ற வேண்டும் என்றுதான் இப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் அழுகிறாள். பிறகு சொல்லுகிறார், ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்திலே எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்திலே நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் இருக்கிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் என்ற ஆகாகியின் தீவினையாக எழுதிய கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு ஒரு மழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்று சொல்கிறார். இப்படி அவள் செய்ததினால யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனவும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை இருக்கிற வசனங்கள், 16 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த நாளிலே யூதர்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. யூதர்களுடைய சத்துருக்களை எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்படி யூத குலத்திற்காக, தன்னுடைய குலத்துக்காக எஸ்தர் ராஜாத்தி அழுது கண்ணீர் வடித்தது போல நாமும் நம்முடைய குலத்துக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசிகளுக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக கண்ணீர் விட்டு அழும் பொழுது ராஜா நமக்காக பிரியப்படுவார். ராஜாவாகிய தேவன் நமக்காக நம்முடைய கண்ணீரை கண்டு எந்த காரியமாக இருந்தாலும் அவர் அதை மாற்றி போடுவார். ஜனத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, எத்தனை தேசங்கள் எழும்பினாலும் ராஜ்யங்கள் எழும்பினாலும் தேவன் அதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் மாற்றி போட முடியும். அவர் செங்கோலை நீட்டி நமக்கு முன்பாக வருவார். அவருடைய முத்திரை மோதிரத்தை நமக்கு தருவார். அந்த முத்திரை மோதிரத்தில் முத்திரையிட்டு நாம் சொல்வதெல்லாம் நடக்கும்படியாக செய்வார். இதுதான் தேவ ரகசியம்.
எந்த காரியமாக இருந்தாலும், எந்த தீர்ப்பாக இருந்தாலும், எந்த விதமான எதிர்ப்பாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த சத்துருவினுடைய வல்லமையாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் கூடி என்னென்ன நினைத்தாலும், என்னென்ன செய்தாலும், நாம் செய்ய வேண்டியது தேவனை நோக்கி அழ வேண்டும். தேவனை நோக்கி கெஞ்சி அழ வேண்டும். ராஜாவை நோக்கி எஸ்தர் ராஜாத்தி, அவளும் ஒரு ராஜாத்தி தான். ராஜாவினுடைய அந்தஸ்தை உடையவளாக இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி, அவள் தான் பெரிய ராஜாத்தி தானே என்று சொல்லி இப்படி நடக்கிறது, இதை செய்ய வேண்டும் நீர் என்றெல்லாம் அவளுக்கு கட்டளை இட முடியாது. ராஜா அழைத்து அனுப்பினால் ஒழிய அங்கே போகக்கூடாது. அவர்கள் சாக வேண்டும். ஆனால் இவள் உபவாசம் பண்ணி ஜெபித்து விட்டு போனதுனால அவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி தேவன் செய்தார். அப்படியே நாமும் அழுகையோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை பொல்லாத வல்லமைகள் கிரி செய்தாலும் சரி, எத்தனை அசுத்த வல்லமைகள், எத்தனை தீர்ப்புகள் இருந்தாலும் சரி, எந்த நியாய தீர்ப்பாக இருந்தாலும், எந்த சாபமாக இருந்தாலும் அதையெல்லாம் தலைகீழாக மாற்றி போடுவார். எசேக்கியா சொன்னானே, என்னுடைய பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்னாலே எரிந்து போட்டீர் என்று. நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பின்னாலே எரிந்து போட்டார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அழுது ஜெபித்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். பரலோகத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். பரலோகம் எப்படி இருக்கும்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா 25:8 கூறுகிறது. பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நம்மை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்கிறது. அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுத்தல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று வெளிப்படுத்துதல் 21:4 கூறுகிறது. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று ஏசாயா 30:19 சொல்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் கேட்க வேண்டும். அவர் உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு அருளக்கூடிய நாள் வந்துவிட்டது. நான் எருசலேமின் மேலே களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ இனி கேட்கப்படுவதில்லை என்று ஏசாயா 65:19 கூறுகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே தான் நாம் கண்ணீர் சிந்த போகிறோம். இனி நாம் கண்ணீர் சிந்த போகிறதில்லை. பரலோகத்திற்கு போனால் அங்கே கண்ணீர் இல்லை, அழுகுதல் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அதனால் நம்முடைய கண்ணீரை எல்லாம் இங்கேயே செலவழித்து விடலாம். நம்முடைய அழுகையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த செய்தியை தேவனுடைய கரங்களில் கொடுத்து இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் ஒரு பெரிதான கிருபையினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைக்கிறவர். எங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். என்னுடைய கண்ணீரை எல்லாம் நீ துடைக்கிறவராக இருக்கிற நாளை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தி உடைய கருத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் யாவரும் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள உம்முடைய வருகையில் நாங்கள் யாவரும் காணப்பட உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை ஏற்படுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.